So guys, இன்னைக்கான வீடியோ திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். கிராச்சில இருந்து நாளைக்கு டே 1, நாளைக்கு இல்ல நண்பர்களே, இன்னைக்கு டே 1 ஆரம்பிக்கலாமா? கைவிட்ட சால்ட் வாட்டரை இன்னைக்கு வந்து தொடங்கி நீங்க இந்த வீடியோ பார்க்க முன்னாடியே நம்ம ஒரு மலை பாம்பா ப்ரோ, மலை பாம்புன்னு சொல்லலாமா? மலை பாம்பு கூட பாம்புனா ஜெயில போட்டுருவாங்க. இது வந்து கடல் பாம்பு. கடல் பாம்பு, ஆனா கொடூரமான பாம்பு நண்பர்களே. நீங்க எப்படி சொல்ல, சஸ்பென்ஸாவே இருக்குது. நீங்க வீடியோல பார்த்தா தான் நல்லா இருக்கும். கடிக்கும்னு சொன்னாங்க ப்ரோ, அது மட்டும் கடிச்சு கொதற பாம்பு. ஆனா அந்த பாம்பு நீ நம்ம கையில தூக்குவோம். இன்னைக்கு இல்ல, இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. அது என்னைக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. இன்னைக்கு டேங்க் ரெடி பண்ண போறோம். டேங்க் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் ப்ராசஸஸ் எல்லாம் இருக்கு. அனந்தபுரம் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் டெஸ்ட் கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி எல்லாம் ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து இனிமே பண்ண முடியும். இவ்வளவு நாள் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோல இந்த மாதிரி எல்லாம் டேங்க் செட் பண்ணலாமான்னு நீங்க எங்களை பார்த்தா கத்துக்கணும். அந்த அளவுக்கு சீப்பா பண்ண போறோம் நண்பர்களே. பல லட்சம் ரூபா ஸ்பெண்ட் ஆகிற சால்ட் வாட்டர் டேங்க் செட்டப்ப ஒண்ணுமே இல்லாம இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா பண்ண போறோம். ஆனா மீன்லாம் உயிரோட இருக்க போகுது. லாஸ்ட் வாட்டி மாதிரி இருக்க போறது இல்ல. நிறைய பேசணும் நண்பர்களே. இப்ப போயிட்டு நம்ம தொட்டியை ரெடி பண்ணலாம். ஆரம்பிக்கலாம். சால்ட் வாட்டர் டேங்க் திரும்ப நம்ம புதுப்பிக்க போறோம். தொட்டியை பாருங்க ஃபர்ஸ்ட். தொட்டி என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல லைட்டா காமிச்சிருப்போம். லுக் அட் தட். இவ்வளோ தண்ணி எங்க 50% ஆஃப் தி வாட்டர் காணும் நண்பர்களே. காணும் மீன்ஸ் எவாபரேட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வெளியே ஊற்றணும். 18ல இருந்து 20 நாள் இந்த டேங்கை வெட்டியா ஓட விட்டாலே டேங்க்ல இருந்த பாக்டீரியா எல்லாம் செத்து போயிடும். சரியா? இப்போ நம்ம எவ்வளவு நாளா ஓட விட்டுருக்கோம் வினோத் ப்ரோ? 40 நாளா ஓட விட்டுருக்கோம். 40 நாளா? ஆமா 40 நாள். 40 நாள் மேல ஆச்சு. 40 நாள் மேல இருக்கும். அதனால இப்போ இந்த டேங்க்ல இருக்க அமோனியா, நைட்ரேட் மீன்களை கொல்லும் அனைத்து விதமான கிருமிகளும் அழிக்கப்பட்டது நண்பர்களே. தீய சக்தி எல்லாம் செத்து போச்சு. எல்லா வைரஸ் பாக்டீரியா கெட்டது எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம். தண்ணி வந்து இப்போ பியூரா இருக்கு. ஒன்றாவது தெரியுதா? வெளியே போடு. தெரியுதா நண்பர்களே? இது வந்து பாசி, கடல் பாசி நம்ம டேங்க்ல உருவானது. இப்ப இந்த அழுக்க, இந்த இடத்துல இருக்க அழுக்க ரிமூவ் பண்ணணும். அதான் நம்ம வேலை. இப்ப நம்ம பிரஷ் வச்சு சொரன்னா அது அப்படியே இலகி வந்துடும். தெரியுதா? அப்படியே பவுடர் மாதிரி தான் ஃபுல்லா. இப்ப இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணி அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம தரையை மாத்தணும். இப்ப அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஆனா சாதா மலைப்பாம்பு எல்லாம் கலர் இருக்காதுல்ல. இந்த மலைப்பாம்பு பயங்கரமான கலர்ல இருக்க போகுது நண்பர்களே. அழகான பாம்பு. கையில எல்லாம் நம்ம விளையாடலாம். வாட் a coincidence. அரே யார், நீங்க மலைப்பாம்பு கலர்லயே வந்துருக்குது இல்லையா? அதனாலதான் மலைப்பாம்புகள். கைஸ் மெயினான ஆட்டம் ஒன்று இருக்கு. இதுதான் மெயினான ஆட்டமா? ஐட்டம் இதான் இருக்கிறதுலே முக்கியமானது கைஸ். மெயின் ஐட்டம் நண்பர்களே. நம்ம சால்ட் வாட்டர் டேங்க்ல மெயின் ஐட்டம் ஃபில்டர் சாக்ஸ். எவ்வளவு கேவலமா அழுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. கேவலமா? இதெல்லாம் கடல் பாசி. எப்ப எவ்வளவு அழுக்குல வெளியில வருது. திருப்பி போடுங்க சாக்ஸ. அவ்வளவுதான். அப்படி வந்துட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறோம் நண்பர்களே. சளுக்கு புழுக்கு, சரியான அழுக்கு ப்ரோ தெரிக்குது. சளுக்கு புழுக்கு உள்ள ஏசியில் அடகு. சளுக்கு புழுக்கு, உங்களோட சளுக்கு புழுக்கு, என்னோட புழுக்கு. நண்பர்களே, ஃபில்டர் சாக்ஸை வந்து பர்ஃபெக்டா வினோத் ப்ரோ அடிச்சு துவைச்சி கிளீன் பண்ணிட்டாரு. தெரியுதா? ஒயிட் கலர்ல இருக்கு. இப்போ ஃபில்டர் சாக்ஸை மாட்டி நம்ம ஃபில்டர் ஓட விட்டோம்னா மோட்டர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ டேங்க்ல இருக்க அழுக்கு எல்லாம் மோட்டர் செக் பண்ணி அங்கே ஃபில்டர் சாக்ஸ் மாட்டிருக்கோம்ல, அந்த ஃபில்டர் சாக்ஸ்ல போய் மொத்தமா ஸ்டோர் ஆயிரும் நண்பர்களே. ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி தெளிஞ்சிருமா ப்ரோ? பக்காவா தெளிஞ்சிரும். டேங்க் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சர் இருக்கு. சொன்னல காஸ்ட் மொத்தமா கட் பண்ண போறோம். அது எப்படி கட் பண்ண போறோம்னா, இவ்வளவு நாள் தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணோம். இப்ப தண்ணியை வந்து இப்ப வாங்கிட்டு இருப்போம். 10,000 ரூபாய் உப்பு வாங்கி நம்ம போட்டு கலக்கி 3 நாள் அது எவ்வளவு நாள் ஓட விட்டோம்? 3 நாள் இல்ல 3 மாசமா இல்ல, உப்பு போட்டுட்டு 10 நாள் ஏதோ 10 நாள் இல்ல 40 நாள் மேல போட்டு தான் 40 நாள் ஓட விட்டோம்ல. இந்த வாட்டி நம்ம தண்ணி வந்து நம்ம தங்கேஷ் ஈட்டி மாதிரி எனக்கு ஒரு தங்கேஷ் ப்ரோ வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர போறோம் நண்பர்களே. ட்ரீட்மெண்ட் பண்ண சால்ட் வாட்டர் ஆல்ரெடி இருக்கு. அது இனிதான் போய் எடுக்கணும். பார்த்து அது எப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன்னு தெரியல. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தண்ணி இங்க டேங்க்ல ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்னியூ பண்றேன். எல்லாருக்கும் குட் நைட் கைஸ். குட் நைட். எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. இரவு நேரத்துல கன்னியூ பண்ணிருக்கேன். சொல்லியிருந்தேன்ல நம்ம வந்து நைட்டு தண்ணி ஆட் பண்ணலாம், சாயந்தரமே ஆட் பண்ணிடலாம் நினைச்சா கொஞ்சம் வீட்டுக்கு ஒர்க் அதுன்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ இந்த நடுராத்திரி நடு இரவுல நம்ம வந்து நம்ம சால்ட் வாட்டர் தண்ணி எல்லாமே ஃபில் பண்ணலாம். அது தண்ணி எல்லாமே வந்துட்டு அதுவும் வந்தது மேலேயே வந்திருக்கு கைஸ். ஆமா, வீட்டுக்கு மேலே இங்க பாருங்க ஆர்டர் பண்ண தண்ணி இதுல வந்து ஆமா பாடி பில்டர் தூக்கி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏத்திருக்கான். கைஸ், இந்த தண்ணி ட்ரீட்மெண்ட் எத்தனை லிட்டரா? 300 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வாங்கிருக்கோம் நண்பர்களே. இந்த தண்ணி எங்க இருந்து எடுத்தோம் அப்படிங்கறத நான் வந்து நம்ம மலைப்பாம்பு எடுக்க போவோம்ல, மலைப்பாம்பு அனகோண்டா சொல்லுவோம். அனகோண்டா நல்லா இருக்கு. அனகோண்டாவை எடுக்க போற அன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா? இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு 3 hours முன்னாடி வந்துச்சு வண்டியில. தண்ணி நல்ல குவாலிட்டியா இருக்கு. நைட்டு கூட கிளியரா இருக்கு. பயங்கர கிளியரா இருக்கு. ஆனா ஒரே உப்பா இருக்கு. சால்ட் வாட்டர் அப்படிதான் இருக்கும் நண்பர்களே. காலையில வந்து நம்ம இதுல ஃபுல்லா பிரஷ் போட்டு அழுக்க எல்லாத்தையும் தூர்வாரிட்டு
இருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ டேங்க் பாருங்க செமையா தெளிஞ்சிட்டுல. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபில்டர் சாக்ஸ் எல்லாம் ஃபுல்லா அழுக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி சால்ட் வாட்டர் செட் பண்ணும்போது ஒரு குவாலிட்டி இருந்துச்சுல, அந்த அளவுக்கு பியூரா இருக்கு இப்போ இதுல இருக்கு தண்ணி. கைஸ் இப்போ இன்னொரு 50% வாட்டர் வந்திருக்குல்ல, இப்போ இந்த தண்ணியை இதுல எடுத்து ஆட் பண்ணணும். அது ட்ரீட்மெண்ட் பண்ண சால்ட் வாட்டர், அதுலயும் அமோனியா, நைட்ரேட் எதுவுமே இருக்காது. பர்ஃபெக்டான தண்ணி. எடுத்து பார்க்கணுமா? இங்க பாருங்க நண்பர்களே, கார்ல தேய்ச்சி கழுவி வெளுத்து பழன்னு ஆக்கிட்டு போனோம். பழன்னு ஆக்கிட்டு போனோம். இப்போ திரும்பவும் கருகருன்னு ஒரு மாதிரி எவ்வளவு அழுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. Oh my God. திரும்பவும் கலர் மாறிட்டோம் அப்படியே ஒரே நாள்ல. அழுகு. ஆனா இப்ப எடுத்தா ஈஸியா வந்துடும். இன்னும் ஒரு வாரம் கழிச்சுனா அடிச்சு தான் துவைக்கணும். ஃபில்டர் சாக்ஸ் பவரை பாத்தீங்களா நண்பர்களே? எவ்வளவு டஸ்ட் பாருங்க. திரும்ப வெளுன்னு வெளுக்க வச்சிட்டோம். இப்போ திரும்ப மாட்டி மோட்டர் ஆன் பண்ணி ஓட துவைச்சாச்சு. திரும்பவும் மாட்டலாம் கைஸ். பல லட்சம், 2 லட்சம் ரூபாய் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் இன்னும் போடணுமா? இது இந்த டேங்க்கு நம்ம செட் பண்றோம். 1.5 lakhs இன்னும் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அதை நான் வந்து எப்படி நீ 1.5 lakhs போட போற அப்படிங்கறத நான் அனகொண்டா வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே. அப்புறம் இப்போ நம்ம வந்து ட்ரீட் பண்ண சால்ட் வாட்டர் எடுத்து டேங்க்குள்ள ஆட் பண்ணலாம். ஓகே. இது எவ்வளவு 300 லிட்டரா இருக்குது? 300 எக்ஸ்ட்ரா 300. இப்போ இதுல 300 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க ஒரு 300 லிட்டர் இருக்கு. ரெண்டும் சேர்த்து 600 லிட்டர். இது 600 லிட்டர்ஸ் டேங்க் நண்பர்களே. லாஸ்ட் வாட்டி மந்திரவாதி வச்சு நம்ம டேங்க்ல உப்பு போட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வாட்டி வினோத் ப்ரோ வந்து அவர் ராசியான கைகளால் தண்ணீர் எடுத்து ஊத்த போறாரு. அவருக்கு வந்து கை வச்சாலே அது வந்து என்ன ப்ரோ, அது தொட்டதெல்லாம் தொலங்க போகுது அப்படிங்கிற மாதிரிப்பட்ட கை நண்பர்களே. தொலங்க போகுதுடா மத்ததெல்லாம் ஆலாங்கொட்டை போறோம். குட்டி போட்டு குடும்பமா வாழ போகுது. வாழையடி வாழையா வாழ போகுது கைஸ். காஸ்ட்லியான ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு ஈஸியா யாருமே உலகத்துல பண்ணிருக்க மாட்டாங்க கைஸ். கடல்ல இருந்து தண்ணி கொண்டு வரலாம். நம்ம அப்படி பண்ணல. ரெடி பண்ணி வச்ச தண்ணியை வந்து நம்ம ஆட்டையை போட்டு வந்திருக்கோம். ஃப்ரீ. நமக்கு இந்த வாட்டர் ஃப்ரீ. மலைப்பாம்பு உண்மையிலே குட்டி போடும் தானே? கண்டிப்பா போடும். பாப்போம். அனகொண்டா குட்டியை போடுறோம். குட்டியை காட்டுறோம். அனகொண்டா குட்டியே போடுறோமா? குட்டி போடும். அதை நம்ம காட்டுறோம். அதெல்லாம் எதுவும் ஆகாத நண்பர்களே. இந்த வாட்டி நல்லதே நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எத்தனை அடி வாங்கியாச்சு, இதுக்கு மேலே அடி வாங்கிட்டு வரந்தானே என்னைக்கு தான் எழும்புறது. கைஸ் ஃபைனலா நம்ம வந்து திரும்பவும் டேங்க்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இங்க வந்து பாருங்க எவ்வளவு தண்ணி பாருங்க. அப்படியே தெளிவா இருக்கா. 24 கேரட் கோல்டு மாதிரி இருக்கு நம்ம தண்ணி. பட் என்னதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்ணால் காண்பது அனைத்தும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நாக்கால பாக்குது. நாக்கால பாருங்க. அன்னைக்கு நக்கி பார்த்தேன், உப்பா இருந்துச்சு. இன்னும் நக்கும் போதும் அதே அளவு உப்பு தான் இருக்கு. கரெக்டா இருக்கும் கைஸ். அதனால என்னதான் நமக்கு மைண்ட் சொன்னாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி லேப்ல எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நம்ம தங்கேஷ் ப்ரோட்ட கொடுத்து மொத்த டெஸ்ட் அப்படிதானே பண்ணிடலாம். கைஸ் வாட்டர் சாம்பிள் அவருக்கு கொடுத்து அவர் மைக்ரோஸ்கோப் அந்த கிட் இந்த கிட் எல்லா கிட்டும் வச்சிருக்காரு. அவர் அதுல வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணி உள்ள ஏதாவது பாக்டீரியா ஓடுதான்னு அப்படியே பாப்பாரு. ஸ்கோப் போட்டு ஸ்கோப்ல ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை. எதுவும் தெரியாது கைஸ். தெரியலனா இந்த வீடியோ வரும். 40 நாளுக்கு 50 நாள் நம்ம ஓட விட்டாச்சு. அவர் சொன்ன மாதிரி பக்காவா பாசி எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெஷ்ஷா நம்ம பெயிண்ட் அடிச்சு புதுசா தண்ணி ஊத்தும் போது டேங்க் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம மாத்திட்டோம். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்து நம்ம போடலாம். சரி ஓகே. இப்போ நம்ம போய் சாம்பிள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஓகே ஆயிட்ட அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு அனகொண்டா வாங்க போகும்போது நான் உங்களுக்கு கன்டினியூ பண்றேன் வீடியோ. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. நாளைக்கு காலையில எக்ஸாம் இருக்கு. எல்லாம் ஒழுங்கா போய் படிங்க. என்ன எக்ஸாம்? எல்லாரும் லீவ் ப்ரோ. வாட்டர் எக்ஸாம். ஓகே. நாளைக்கு இருக்கு. பாஸ் ஆகணும். பை பை. குட் நைட். ஃபைனலா ரிசல்ட் வந்துருச்சு நண்பர்களே. நம்ம பாஸ் ஆயிட்டோம். பாஸ் ஆயிட்டோம். அதனால நம்ம மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட்டுக்கு நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. டெஸ்ட் பண்ணி உள்ள ஜூம் போட்டு பாக்டீரியா இருக்கான்னு பார்க்கும்போது உள்ள பாக்டீரியா இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. நல்ல பாக்டீரியா இருக்கு, கெட்ட பாக்டீரியா இல்லை. நண்பர்களே லாஸ்ட்டாக தண்ணி ஆட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உடனே அனகொண்டா ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். என்னால் முடியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இப்போ டேங்க் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அடிச்சுட்டு வரலாம். ஏன்னா டெஸ்ட் கொடுத்து டெஸ்ட்ல பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே. ஸோ நோ ப்ராப்ளம். ஆமா கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீன் போட போறோம். மீனை போட போறீங்களா? தொட்டிக்குள்ள மீனை போட போறோம். ஆனா ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்தா அந்த மீனை எப்படியா காப்பாற்றணும். சென்டர்ல பச்சை கலர் தட்டை போட்டு நிக்கிறான். பொரிச்சிருக்கூடாது. அவன் இன்னைக்கு வரல. நல்லாதான் இருக்கும். இந்த மீன் ஒண்ணு ஆகுது கைஸ். ஏன்னா அவங்க 3 பேர் தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. இவன் பொரிச்சு சாப்பிடுவான். இன்னொருத்தன் அந்த மீன் பொரிக்க மாட்டான். அது விஷமுள்ள பாம்பு. இது பொரிக்கல முடியாது, சாப்பிடல முடியாது. இந்த மீன் இது விஷம் உள்ளது. இட்ஸ் பாய்சன். தொட்டாலே பாய்சன். இவன் இதை பொரிச்சு சாப்பிட போனா அது இவனை சாப்பிட்டுரும். அந்த அளவுக்கு கொடூரமான மீன். அதனால மீன் சேஃப் தான். இந்த மீன் ஃப்ரை எல்லாம் பண்ண முடியாது. ஓகே நண்பர்களே, இப்ப விஷாலா அனகொண்டாக்கு விஷால்னு பேர் வைப்பேன்னு சொல்லலாம். விஷால் அப்படி கூப்பிடுவோமா? அப்போ கூப்பிடலாம். விஷால் எதுக்கு விஷால்னு பேரு? அவனுக்கு விஷால் பிடிச்சிருக்கு. நண்பர்களே, கபிஸோட ஃப்ரெண்ட் அனகொண்டா விஷாலாம். அதனால
அந்த மீனுக்கு விஷாலே பேர் வைக்கலாமான்னு ஒரு சஜஷன் தான். மீனே இன்னும் வரல, வந்து பார்த்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அனகொண்டா விஷால் நம்ம புது விஷாலுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னா மறக்காம அனகொண்டா விஷால் கமெண்ட் பண்ணுங்க. சைஸ் எல்லாம் பாப்போம், சைஸ் எல்லாம் எப்படி இருக்கு தோட சைஸ் எப்படி தோட சைஸ் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. லெட்ஸ் கோ அண்ட் see நண்பர்களே. தோட சைஸுக்கு இல்லைனாலும் இந்த சைஸா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், போய் பாப்போம். பாருங்க நண்பர்களே, எல்லாம் அப்படியே பொட்டி தெரிக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல வினோத் ப்ரோ மிஸ் யூனிவர்ஸா மாறலாம். மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ் தமிழ்நாடு, மிஸ்டர் தமிழ்நாடு கைஸ். இவரே குழப்பி விட்டுறான். மிஸ் தமிழ்நாடு மிஸ்டர். அது எனக்கு வாய்க்கொள்ளி தப்பா சொல்லிட்டேன். சரி ஓகே நண்பர்களோட பேசணும், நாங்க பேசிட்டே இருப்போம். இப்ப ஸ்ட்ரைட்டா போய் நம்ம அனகொண்டா விஷால சந்திக்கலாம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல நண்பர்களே, ஒரு வழியா நம்ம அனகொண்டாவை தூக்க வந்தாச்சு. என்ன ப்ரோ அனகொண்டா ஆயிலா? இது பழைய ஏதோ ஆயில் காய்ஸ். லாஸ்டா ஒரு நாள் நைட்டு நம்ம நைட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சால்ட் வாட்டரை நம்ம டேங்க்குள்ள ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்க இருந்து வந்துருச்சுன்னு நான் அங்க போய் சொல்றேன்னு சொன்னேன்ல, இங்கதான் நம்ம ஃப்ரெண்டோட ஈட்டி மாரன் அக்வேரியம் தங்கேஷ் ப்ரோவோட ஃபார்ம் இது நண்பர்களே. இங்க பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க நண்பர்களே, தெரியுதா? ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண சால்ட் வாட்டர். இங்க இருந்தா நமக்கு சால்ட் வாட்டர் வந்து இனி இங்க இருந்தா அடிக்கடி வரும். 15 டேஸ் வரைக்கும் இங்க இருந்து நம்ம சால்ட் வாட்டர் எடுக்க போறோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ இங்க இருந்து நம்ம அனகொண்டா யாரு விஷால் கவிஸ் ப்ரோவோட விஷால் ஃப்ரெண்ட் தூக்கிட்டு போக போறோம் கைஸ். தூக்கிட்டு போக போறோம். அனகொண்டா அவர் வீட்டுல இல்ல நண்பர்களே, எடுத்து பார்சல் பண்ணி வச்சுட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ நம்ம போயிட்டு அனகொண்டாவை தூக்க போறோம். அந்த 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 என் கண்ணுக்கு தெரியுது அனகொண்டா அங்கதான் இருக்கா நண்பர்களே. அந்த மீன் வந்து சாதாரண மீன் கிடையாது, ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மீன்னால அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டு பக்கத்துல விட்டு போயிருக்கு. பல்கான செக்யூரிட்டி நண்பர்களே, இவனை தாண்டி அதனால அதை தொட முடியாது. நம்ம தொடலாமா? நாங்க தொடலாமா கைஸ்? ஆரி 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 நண்பர்களே, ஆரி ஆரி பூரி இங்க பாரு கைஸ். 2 பார்சல்ல இருக்கு. மீனே தெரியல அனகொண்டா எங்கடி நண்பர்களே. பக்காவான பேக்கிங்கா இருக்கு. பெருசா இருக்குமா? எவ்வளவு பெருசு? சீரியஸாவா? எவ்வளவு இருக்குமா? அடி இவ்வளவு பெருசா இருக்கும். இவ்வளோத்துக்கு நண்பர்களே, இந்த அளவுக்கு தடி, அப்புறம் நீளம் வந்து இந்த அளவு தான் தம்பி சொல்லியிருக்கான். தெரில, இப்போ வந்து அவர் பக்காவான பேக்கிங் போட்டு வச்சிருக்கனால உள்ளாடி இருக்க மீன் நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் கைஸ். இது வந்து ரொம்பவே ரேரான ஃபிஷ். அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சால்ட் வாட்டர் சீரிஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான கொடூரமான ஒரு மீனை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ஷாக் கொடுக்குறாரு அவரு. ஏன்னா கையை கொடுத்தா கையை கடிக்குமா, அந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபிஷ். நம்ம சுப்பிரமணியம் மாதிரி கடிச்சு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம தெரியல. சைனீஸ் பூரா கையை விட்டு கையை விட்டு காட்டுவாங்க. பாடி பில்டர் இவன் தான் வரைக்கும் ஒரு கடி கூட யார்ட்டையும் வாங்கினது இல்லை, அதனால கபிஸ் வாங்க போறான் கைஸ். அப்புறம் இந்த அனகொண்டா வந்து குட்டிலாம் போடாதான், முட்டை தான் போடுமா. நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. நான் அது எல்லாத்தையுமே வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன். சரியா? போமா நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு சேஃபா கொண்டு போய் சேர்க்கணும். எலுமிச்சப்பழம் அதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அந்த அனகொண்டாட்ட வாங்க. அங்க ஒரு அனகொண்டா வீட்டுல இருக்கு, அது வாங்கி வச்சிருக்கு நண்பர்களே. நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அது போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் கன்னியூ பண்றேன். ஃபைனலா 30 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி 2 மலைப்பாம்பையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். சாரி, அனகொண்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். எல்லா வாட்டியும் புதுசா நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுங்க, எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அது கொஞ்சம் ஹார்ட்டை தொட்டுருச்சு. சரி, அவருக்காக அந்த ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை வண்டியில வச்சுட்டு ஏத்தணும். மந்திர வதர்ச்சி எல்லாம் பண்ணும். இந்த வாட்டி வந்து நம்ம மான்சர் இந்த வாட்டி வந்து விஷால் அது லாஸ்ட்ல சொல்றேன். வாங்க விஷால் வாங்க, சர்ப்ரைஸ் அது. ஓகே விஷால் தேஜலாம் என்னடா பண்ண முடிக்காத விஷால கை சுட்டுருச்சு. சூடம் கொடுத்துன்னு கையில கொடுத்துட்டு இருக்கான் விஷால். சரியில்லை நண்பர்களே, நம்மளே சூடத்தை கொடுத்தோம். தெரிஞ்சு பண்றானா? சூடத்தை கொண்டு கையில கொடுத்துட்டு கையில வச்சிருக்கான். பண்ணாதான் இருக்கு நண்பர்களே. ஸோ இட்ஸ் டைம் டு கீப் தி எலுமிச்சை பழம் அண்டர் தி பைக் நண்பர்களே. வச்சுட்டா வச்சோன்னு முறுக்குதே. ரெடி? பார்த்து கையில ஏத்திராதீங்க. வெயிட். ஓகே, ஆக்சிலரேட்டர் அமுக்குங்க. ஏத்திடலாமா? ஏத்துங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. சிறப்பாக ஆரம்பிச்சு. இனி மீனுக்கு எதுவும் ஆகாது கைஸ். நம்ம 2 அனகொண்டாவையும் குட்டி போட வைக்கிறோம். மேல போட்டு குட்டி போடாதான், முட்டை தான் போடுமா. முட்டை போடும். 4 மாசம். எத்தனை மாசம் ப்ரோ? கையோட போட்டு 2 மாசம் ஆச்சோ? ஆமா, 2-3 மாசம் இருக்கும். 2 மாசம் இருக்கும். 2 மாசம் கழிச்சு இப்போ ஃபைனலா நம்ம ஆம்பளை அனகொண்டா பொம்பளை அனகொண்டா நண்பர்களே, மேல் ஃபீமேல் ஜோடியா வாங்கியிருக்கோம். நம்ம புளுக்கு எப்படி ஜோடியா வாங்கணுமோ அதே மாதிரி இனி நம்ம என்ன வாங்கினாலும் ஜோடியா தான் வாங்குவோம். ஜோடியா. ஏன்னா நீங்க ஒண்ணு வாங்கினா திரும்பவும் ஜோடி வாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்க. அதனால முதல்ல வந்து நாங்க வாங்கிட்டோம் கைஸ், ஜோடியாவே இறக்கிட்டோம்.
கைஸ் இந்த அனகோண்டா பாம்பு உள்ள எப்படி இருக்குன்னு நாங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லை தெரியுமா. பார்க்க முன்னாடி அது இதுன்னு பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கே தோணும் ஓவரா பேசுறேனே தவிர பாம்பு வெளிய விட மாட்டேங்கிறான் யோசிக்கிறோம். பாம்பு தானே காட்டிடும் ப்ரோ. பக்கத்துல ஒரு விஷால் ப்ரோ காட்டிடலாமா? சொன்னோம்ல இது அதுக்கு முன்னாடி வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண வச்சிருவோம். ஆமா guys. நம்ம அதுக்கு ஒரு பேசுவோம். நண்பர்களே ஹம்சா வந்திருக்காரு. ஹம்சா ராஜேந்திரன், ஹம்சா டேங்க் கிளீனர். டேங்க் கிளீனர் மாத்திங்கல டேங்க் மேனேஜர் டேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. ஆமா டேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனதால உள்ள இருக்க உள்ள என்ன இருக்கு தெரியுமா? அனுக்கொண்டா அணு 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 அனுக்குண்டா கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. உண்மையிலே பாம்பு, சத்தியமா நம்மள ஆடல. உண்மையில பாம்பு இருக்கு. 1000 ரூபா கடிக்கும் ஒன்றும் செய்யாதான், நக்கும். ₹60 பிடிச்ச இடம் வீட்டுல கொண்டு போடாதையா. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையிலே போய் காவல் கடந்து வாங்கிட்டு வந்திருக்கான். ₹60 பிடிச்ச இடம் பார்த்துட்டு பேசுங்க. அது ₹60 பிடிச்ச இடமா இல்லை எவ்வளவு அழகான இடம் அப்படின்னு தெரியுதா? தூக்கி கையில விடு. நீங்க தொடர்ந்து நினைக்கிறத சத்தியமா இருக்கு. கையை உள்ள போடுங்க. ஒரே இருக்கா வெளியே காட்டு அதுக்குள்ள தொட்டுக்குள்ள நிக்குமா? வெளியே சாடாதா? சாடுமா தெரியல. போடும், போட்டு பார்ப்போம். போட்டா ஓ மை குட்னஸ். தெரியுதா எப்படி இருக்கு? எப்பா அனகோண்டா நண்பர்களே சொல்லாம அப்படி கடிக்குமா? கடிக்கும்னு சொன்னாரு. பார்த்து போய் கடிச்சிருமா கிளக்கிட்டு வைக்க வேணும். தலையை கையில கொண்டு போடாத. விஷம் உள்ள தலை ஆனா ஒரு மாதிரி மலபம் மாதிரி தான் இருக்குல்ல அனகோண்டா தலை மாதிரி. உயிர் மாதிரி ஏறிட்டு போகுது. இவர் இங்க இருந்து அழுதுட்டு இருக்காரு. நீ விஷம் உள்ளது நீ தொடாத, நீ கையில ஏறிட போகுது. கொஞ்சம் குறைக்கலாமா? எவ்வளவு பயம். வாங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன். உள்ள போடுறோம். கையில உள்ள போடாத. கடிச்சு போடாத. ஒரு சுகர்லாம் சேர்த்து இந்தியாவிலேயே 10 வேட்டை தான் இருக்கு. அதுல நாமளும் ஒருத்தன் பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரேரான ஃபிஷ். நண்பர்களே நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லப்பா. புது விளாகர் நண்பர்களே நாட்டுல இறங்கிறது நான் பண்ற மாதிரி இமிடேட் பண்ணி உடைக்கிட்டு இருக்காரு கைஸ். கடல் பாம்பு தான். நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சு இவ்வளவு நேரம். நம்ம எந்த கேனை வாங்கி வச்சிருந்தான் இது? அப்ப நான் வாங்கின நானும் கேனேனா? ஆமா இது எவன் வாங்கி வீட்டுல கொண்டுருவாங்க? நாங்க வாங்குவோம். வினோதமா இருக்கிறத வாங்குவோம். வரி குதிரை மாதிரி இருக்கா? குடி தண்ணி வச்சிருந்தானு இல்லையா? ஆமா. பஞ்சாயத்துக்காரன் பாத்துட்டே இருந்தான். அங்க இருந்து போயிட்டே இருந்தேன். 2 பிள்ளைகள் நம்ம தெரிஞ்சதால. ஓ சரி, செலிபிரிட்டின்னு உங்களை வச்சு திறந்துட்டாங்களா? அந்தால வந்தாச்சு. அண்ணாச்சி வந்துட்டாரு. அவரை வச்சு தர போனோம். நான் அந்தால பேருக்குள்ள தண்ணியை குடிச்சாரு. உருட்டுகள் ஒவ்வொன்றும் உலகத்தரம். எப்படி தெரியுமா? நேற்று ரோட்ல நடந்து போனாரா, அங்க ஏதோ பைப் கனெக்ஷன் புதுசா ஓபன் பண்ணாங்களா? ஓப்பன் இதுல அப்போ தண்ணி பந்தல் குடி தண்ணி உங்களை வச்சு ஓபன் பண்ணாங்களா? கட் பண்ணி நான் குடிச்சிட்டு இருந்தாலும் அப்படி கிங் நல்லா இருக்கு. நீங்க அப்படியே எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல போட்டேன். நண்பர்களே இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸா ஆக்சிஜன் பம்பு போட்டு நம்ம இதை ஓட விட்டுருக்கோம் பாம்பை. இப்போ இது வந்து தண்ணி செட்டில் ஆயிருக்கும். இனி என்ன பண்ணோம் அப்படின்னா என்னத்தனா அதுல இருந்து ஒரு மக்கு தண்ணி எடுத்துல ஊத்துங்க. மெதுவா சரியா கைஸ்? இப்போ வந்து நம்ம டேங்க்ல இருந்துச்சுல வாட்டர், அந்த தண்ணி இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்பதான் வாட்டர் டெம்பரேச்சர் அப்புறம் வாட்டர்ல இருக்க எல்லா பாக்டீரியா வைரஸ் எல்லாமே ஒன்றாகும். கைஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் இருக்குமா, 8 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அனகோண்டா அப்படி கையில தூக்குற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அப்பவே நிறைய பேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காம போயிடுச்சு. பட் இப்போ நம்ம ஈட்டி மரீன் அக்வாரியம்ல இருந்து இந்த ஃபிஷ் 2 ஃபிஷ் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க நண்பர்களே. கைஸ் இந்த 2 ஜீப்ரா ஈல் அனகோண்டாவை வந்து நம்ம ஈட்டி மரீன் அக்வாரியம்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கடல் உயிரினம் அப்புறம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான சால்ட் ஒரு டேங்க் செட்டப்ஸ் எது தேவையானாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் பிரைஸ்லயும் பெஸ்ட் சர்வீஸ் வாங்கிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மான்ஸ்டரை நம்ம உள்ள இறக்க போறோம். பெரிய மான்ஸ்டர், நீளமான மான்ஸ்டர் நண்பர்களே. அனகோண்டா ஹம்சா வச்சு இறக்கும். ஹம்சா விடுங்க கையை தூக்கி உள்ள போடுங்க. நான் உள்ள போடலாம். இந்த 60 பிடிச்சா நான் தூக்கல. தொட்டு பாருங்க. பஸ் எல்லாம் கிடையாது, விலாங்கு தான், கடிக்காது, அது மீன் தான். ஓகே நண்பர்களே, தண்ணியோட விட இல்ல, தண்ணியோட வெளில வைப்போம். இப்போ நம்ம ஜீப்ரா ஈல மொத வாட்டிலாம் நான் 2வது வாட்டி கையில எடுத்து அப்படியே விட போறேன். கடிக்கலாம் செய்யாது. விஷம் கொஞ்சம் விஷம் இருக்கும், சின்ன விஷம், ஒண்ணும் பண்ணாது. ஒரு தடுப்பூசி போட்டா போதும். நம்ம ஒரு டிடி மட்டும் போட்டா போதும். வயிறு போட போடும். யாரி எப்பா எப்படி கைஸ் நம்ம விஷால தூக்கி உள்ள விட போறோம். என்ன சொன்ன? 3 இன்ச் தள்ளியா? என்ன 3 இன்ச் தள்ளி? டக்குன்னு திரும்பி கடிச்சிட்டேன். ஐயோ பேபி இங்க பாரு. அப்படியே போயிட்டு சுருனே. விஷால் சென்று விட்டான். இது பாரு ஒரு இங்க பாரு விஷால் ப்ரோ எங்க ப்ரோ ரவுண்ட் அடிக்கிறீங்க? நண்பர்களே
கையில வச்சிருந்த நண்பர்களே, விஷால் தண்ணியை பார்த்ததும் அப்படியே சும்மா சாடி போயிட்டான் தண்ணிக்குள்ள. பாம்பு மாதிரி தான் போயிருக்கு. என்ன நீளமா இருக்கு இங்க பாரு guys, இவ்வளவு பெருசா இருக்கு. யார்ட்டத விட பெருசா இருக்கு. ஆமா சரியான பெருசு. கையில இருக்கும்போது இவ்வளவு பெருசா தெரியல. கடிக்கான்னு சொல்ல முடியாது. மூஞ்சி மண்ணை எல்லாம் கொடுத்துட்டு கடிக்க மாதிரி தான் கொடுத்துருக்கான். அதை அவுத்து விடுறே. அதாவது உள்ள விடுறே. அத வந்து விடு. விஷால் அவுத்து உள்ள விடுன்னு சொல்றாரு. இது விஷாலுக்கு guys அப்படியே வழுக்கு வழுக்குன்னு இது ஒரு மாதிரி நம்ம ஆக்சிலேட்டர் புளுக்கு புளுக்குன்னு இருக்கும். ஆனா இது வழுக்கு வழுக்குன்னு இருக்கு. வாய் மட்டும் ஒரு சரியான பெருசு. பாத்தீங்களா அப்படி எடுக்கும்போது இப்படி வாய் அப்படியே பொளந்துச்சு. நண்பர்களே, ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் இப்போ ரிலீஸ் பண்ணி ஜோடி மாறி போச்சு, ஆளு மாறி போச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்டா ரிலீஸ் பண்ணது விஷால் இல்ல, விஷாலோட ஆளு. இதுதான் விஷால், ரியல் விஷால். தெரியுதா? அம்மா என்ன தடி தெரியுதா கைஸ்? இவ்வளவு இருக்கு. ஆனா இந்த சைஸுக்கு எதிர்பார்த்தோம், அந்த சைஸு கிடைக்கலாம், இந்த சைஸு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? கிடைச்சு இந்த சைஸ் இருக்குல்ல, இருக்கு இங்க பாரு, பாபாய பாருங்க, சரியான ஆக்ரோஷமா இருக்குல்ல கைஸ். ரியல் விஷால் நண்பர்களே விடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவன் எகிரி குடிச்சு ஓடிடுவான்னு நினைக்கிறேன். எகிரி குடிச்சு ஓடிடுவான். இது சின்னது, இதான் சின்னது கரெக்ட் தான், அதான் மீதி கூட இருக்கு. ஆனா நீளம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விட்டோமே அவன் தான் நீளம் அதிகம். இது சரியான பெருசு, சரியான தடி அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் இப்ப கடிப்பானோ, அவன் கடிக்க மாட்டான். கையை விட்டு பாரு, சும்மா கொண்டு போ. விஷம் பிடிச்சது உலக கையை கால போடாங்க. குடி ஒண்ணும் செய்யாது, ஒன்னும் செய்யாதா, கடிக்காது. ஒண்ணும் பண்ணாது. அப்பா காட்டு வள பாவிகளை கடல் போட்டிருக்கேன். கடல் வள விலங்கு. இவரை ஒரே இருக்க தொட வச்சிருங்க இவர் ஆசை. கைஸ் நம்ம ரெண்டாவது அனகோண்டா. இது விஷால் இல்ல நண்பர்களே, இது விஷாலோட ஜோடி தான். ஃபர்ஸ்ட் தான் நம்ம விஷால பிடிச்சு விட்டோம். அதுதான் நீளமா இருக்கு தெரியுதா? பாம்பு மாதிரி சுருண்டு போய் நல்ல பாம்பு மாதிரி சுருண்டு உட்கார்ந்துருக்கு பாருங்க. இப்படி அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம இதுக்கும் டெம்பரேச்சர் அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே செட் ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ எடுத்து நம்ம அங்க ரிலீஸ் பண்ண போறோம். துள்ளாதே தூது வந்த கழுகு. அவனுக்கு டான்ஸ் எப்படி கொல்லிமலை நாகம் போல். இது என்ன பாம்பு? செத்து போன பாம்பு மாதிரி ஆடுது. இங்க பாருங்க, என்ன சேப்பு பாம்பு. ஓகே गाइस, இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நண்பர்களே. விஷாலுக்கு ஜோடியை போட போறோம். ஏன்டா விஷாலுக்கு ஜோடி போட போறோம்னு. ஓகே நண்பர்களே, நம்மளோட செகண்ட் பாம்பு வினோத் ப்ரோ கையில் எடுத்து ஆசைப்படுறாரு. கொடுங்க வினோத் ப்ரோ, கடி மட்டும் வாங்கிறாதீங்க. உங்களுக்கும் அனைத்து மான்ஸ்டர்ஸும் கடி வாங்குறதா ராசி. கடிக்காத மான்ஸ்டர் உங்களை பார்த்தா கடிச்சிரும், அதனால கொஞ்சம் சேஃபா. ஓகே, ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகுது இல்ல எனக்கு, அதனால தான் ஃபர்ஸ்ட் மீன் எடுக்கும்போது அப்படியே வலிக்கிட்டு கீழே போய் குதிச்சுட்டு இழுத்துட்டு வாடுது. சரியான சூடா வினோத்தன. என்ன இது இப்ப பெருசா தெரியுது? தண்ணிக்குள்ள போனா எல்லாம் பெருசா இருது, அப்படிதானே? தெரியல கைஸ், நம்ம ஒண்ணுதான் பெருசுன்னு நினைச்சோம், கடைசி பார்த்தா ரெண்டுமே பெருசா தான். இங்க பாருங்க, நம்ம விஷால பாருங்க. விஷால பாம்பு மாதிரி படம் எடுக்காம பாருங்க. விஷாலு காது இருக்கா? தெரியல. விஷால் ப்ரோ ஹலோ. செவிட்டு பையன் எப்படி போறான்? செவிட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. ஏ ஆனந்த், அங்க ரெண்டு பேரும் போய் சைட் அடிங்க. அங்க பாருங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கு. அங்க பாருங்க. மென்ஷன் என்ன நடக்குது? டேய் ஃபைட்டா? வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? டேய் பிரைவசி மகேஷ் பேக்ல வா. இதுக்கு மேல காட்ட மாட்டேன் நண்பர்களே. ஓகே, அங்க பாரு. யோமோட் ப்ரோ, ஓ மை குட்னஸ், வாட்ஸ் ஹேப்பனிங்? டிஸ்கவரி சேனல்ல மட்டுமே பார்த்தத முத வாட்டியா நம்ம சேனல்லையும் பாக்குறீங்க. காட்டு பிரச்சனை இல்ல, இது காட்டலாம். தெரியுதா நண்பர்களே? பாருங்க. அப்ப गाइस கூடிய சீக்கிரம் வந்து முட்டை போட போகுது. யா, தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நண்பர்களே. இது வந்து இப்பதான் கேள்விப்பட்டேன். இது வந்து குட்டி போடுமா முட்டை போடுமா இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சது இல்லை. ஏன்னா இது பெருசா யாரும் வளர்க்கல. ஆமா, வளர்க்கவும் மாட்டாங்களாம். நீங்க கேட்ட மாதிரி இது பெருசா யாரும் வளர்க்க மாட்டாங்க, அறிவாளிகள் மட்டும் தான் வளர்ப்பாங்க. அப்ப நீ ஏன் வளர்க்க? அப்பனா முட்டாள நம்மள முட்டான்னு சொல்றது ப்ரோ உங்க டாடி. அவருக்கு அதெல்லாம் தெரியாது கைஸ். அவருக்கு மீனை பத்தி என்ன தெரியும்? அப்படிதான் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. சாப்பிட மட்டும் தான் ஒண்ணும் தெரியாது. சாப்பிட மீன்ல ஒரு 4 மீன் சொல்லுங்க. 4 மீன். சாப்பிட மீன் இல்ல, வளர்க்க மீன்ல ஒரு 4 மீன் பேர் சொல்லுங்க. வளர்க்கிட மீன். டேங்கல வளர்ப்பல இந்த கப்பீஸ் மாலி இந்த மாதிரி ஒரு 4 மீன் பேர் சொல்லுங்க. பலோட்டிய தமிழா மாலி. ஹம்சாவை பெரிய வீடியோல கொண்டு வர நீங்க ஆசைப்பட்டனாலதான் நாங்க இன்னைக்கு ஹம்சாவை பெரிய வீடியோல கூட்டு வந்திருக்கோம். இன்னும் ஹம்சா வீடியோல வேணும்னா எஸ் போடுங்க. எஸ் ஹம்சா இன்னும் வீடியோல வேணும்னா ஹம்சா அப்படின்னு போட்டு ஒரு ஃபயர் போடுங்க. சரியா? ஹம்சா ஃபயர் போட்டீங்கன்னா அடுத்த வீடியோல ஹம்சா வருவாரு. ஓகே, பை பை. அந்த நடதான் ஐகானிக்கான விஷயம் நண்பர்களே. இல்ல உள்ள போறோம் அங்க பாருங்க. கைஸ், அப்புறமா ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருப்பேன் எப்படி இந்த டேங்க் செட் பண்றேன். லாஸ்டா உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்றேன், எப்படி இந்த டேங்க் இனிமே ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன்.
லாஸ்ட் வாட்டி என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு அன்னோன் குடோன்ல இருந்து 6 லைன் சோப்பு அப்புறம் மோர் ஷெட்யூல்ல நிறைய ஃபிஷஸ் வாங்கிட்டு வந்து போட்டோம்ல, அந்த ஃபிஷஸ் வாங்கிட்டு வந்து போட்டு தான் தப்பு. அந்த ஃபிஷஸ் மேல பாராசைட் இருந்திருக்கு, அது இந்த டேங்க்ல ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஃபிஷஸ் எல்லாத்தையும் மண்டே காலி பண்ணிட்டு, அதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கிம்மர் கூட வைக்காம ஒரே டேங்க்ல பல விதமான ஃபிஷஸ் ஆட் பண்ணிட்டோம், நிறைய குவான்டிட்டி அதிகமான ஃபிஷஸ் ஆட் பண்ணிட்டோம், அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அப்ப இப்போ நீ ஸ்கிம்மர் வச்சிட்டேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்கிம்மர் வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு, எத்தனை லட்சம்? 1.5 லட்சத்தி 1.30 என்ன வருமா ஒரு டேங்கு உள்ளது 1.40. இப்போ குட்டி டேங்க்னா பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ஒரு பாண்டு இல்லை, குட்டி பாண்டு, இந்த பாண்டுக்கு வந்து நம்ம ஸ்கிம்மர் வைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரிஜினல் நல்ல ஸ்கிம்மர் வைக்கணும் அப்படின்னா 1.5 லட்சமா சம்திங், 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கிம்மர் வாங்கி நம்ம செட் பண்ணா மட்டும் தான் இந்த டேங்க் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். பட் நம்மளால 1.5 லட்சம் ரூபா இதுக்கு போட முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ண போறோம், தண்ணியை வந்து 10 நாளைக்கு ஒருக்கா மாத்த போறோம். என்னன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து ஒரு பெரிய குடோனே கிடைச்சிருக்கு, நம்ம தேவைக்கு தண்ணி அங்கிருந்து எடுத்துக்கலாம். நமக்கு ஃபேக்டரி கிடைச்சிருக்கு நண்பர்களே, ஃபேக்டரியில ஸ்கிம்மர் இருக்கு, ஸ்கிம்மர்ல ரெடி பண்ண தண்ணி இருக்கு, அவங்க ட்ரீட் பண்ண தண்ணி நான் காமிச்சிருப்பேன்ல, பேரலா இருக்குல்ல, அந்த தண்ணி நமக்கு ஃப்ரீ, நமக்கு கிடைக்கும். தண்ணி தான் இந்த மாதிரி தண்ணியும் வரும், நம்ம எப்ப தேவை நம்ம எடுத்து மாத்திக்கலாம். தண்ணியும் வரும், நமக்கு ஃப்ரீயா நிறைய மீனும் வரும். ஸ்பான்சர்ட் வீடியோ நண்பர்களே, ஈட்டி மாதிரி அக்வேரியம், உங்களுக்கு ஏதாவது தேவையான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கான்டாக்ட் பண்ணி என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 15 days ஒன்ஸ் புதுசா தண்ணி மட்டும் அவர் பேரல் அனுப்பிடுவாரு, 50% தண்ணியை வெளியே எடுத்துட்டு பேரல்ல வர 50% தண்ணியை ஆட் பண்ணிட்டு இருக்கணும் 15 days ஒன்ஸ். இப்படி ஆட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்கிம்மர் நமக்கு தேவையில்லை, ஸ்கிம்மர் இல்லாமலும் ஃபிஷ் உயிரோட இருக்கும். ஆனா என்னன்னா லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கைஸ் உங்களுக்கு வந்து கேஷ் அதிகமா இருந்துச்சு பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க சால்ட் வாட்டர் டேங்க் செட்டப்பை பிளான் பண்ணுங்க. ஆமா, அதே மாதிரி நாலேஜ் இல்லாம தயவு செஞ்சு யாருமே சால்ட் வாட்டர் டேங்க் செட்டப் பண்ணாதீங்க, பண்ணவே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஈஸியா ஃப்ரெஷ் வாட்டர் பண்ற மாதிரி நினைச்சு பண்ணிடாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. லாஸ் ஆயிரும், ரொம்ப லாஸ் ஆயிரும். பார்த்துருப்பீங்க நமக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு. நம்ம ஸ்கிம்மர் போடாமலே அவ்வளோ ரூபா நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் தெரியாம. அப்படி நீங்க கேட்ட மாதிரி ஒரு கம்பேக் சால்ட் வாட்டர்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க சொன்ன அந்த ஷார்க்கு நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஷார்க் கமெண்ட் செக்ஷன்ல ஷார்க்கு பிடிச்சி ஒரே ஒரு ஷார்க்காவது வாங்கி வளர்ப்புறோம்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஈஸியா இல்லை நண்பர்களே, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவர்கிட்ட சொல்லுவோம் ஈட்டி வரேன்ட்டு சொல்லி ரெடி பண்ண சொல்லுவோம். அவ்வளவுதான் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, கண்டென்ட் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. பாய்.